மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இப்படி ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்லன்னா மிஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் ஒரு அரைவாசி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மாங்காவில் ஒரு 3/4 சைஸ் அளவுக்கு மாங்காவை அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் போட்டோன்னா வேகாது மாங்காய். அதனால் இப்போயே போட்டு மசாலாவை சேர்த்துலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், காரம் இன்னும் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா புளி ஊற்றுறதுனால. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அது நல்லா சேர்த்துட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்துட்டு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி ஒரு 2, 3 வச்சு கரைச்சி தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கட்டும். நான் இந்த மீன் என்ன மீன் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. அப்புறம் மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி, உப்பு, மஞ்சள்லாம் போட்டு நல்லா இந்த நம்ம குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீனை போட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் கூட அந்த மாங்காய் வந்து மீன் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மறக்காமல் டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். லதா வியூஸ்க்கு. இட்லி, தோசை கூட சூப்பராக இருக்கும். பழைசானா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.